வணக்கம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. வேபும் தொலைக்காட்சியினால் ஒளிபரப்பு செய்யப்படுகின்ற இறைவனில் இணையும் இல்லறம் என்ற நிகழ்ச்சியிலே உங்களோடு நாங்கள் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். வாராவாரம் இல்லறத்தில் இறைவனுடைய அனுசரணை குறித்து உங்களோடு கலந்துரையாடல்கள் நாங்கள் நடத்தி வருகின்றோம். இந்த வரிசையிலே இன்று இல்லறத்திலே உறவு தொடர்புகள் சீராக சிறப்பாக அமைவதற்கு ஏதுவாக இருக்கின்ற காரணிகள், அதற்கு பாதகமாக அமைகின்ற காரணிகள், இவை குறித்து உங்களோடு கலந்துரையாட நாங்கள் காத்திருக்கின்றோம். சீரான உறவு தொடர்பை ஏற்படுத்தும் சிறப்பான எண்ணங்கள் என்ற தலைப்பிலே இன்று நம்மோடு கலந்துரையாட வந்திருக்கின்றார்கள் திருவாளர் செரி செபஸ்தியான் பிள்ளை அவர்கள் மற்றும் அவருடைய பாரியார் திருமதி வினோதினி செபஸ்தியான் பிள்ளை அவர்கள். வணக்கம் செரி. வணக்கம். வணக்கம் ஃபாதர். உங்களுடைய தரமான நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி வேலைப்பளுவின் மத்தியில் எங்களோடு நீங்கள் இன்று இந்த கலந்துரையாடல் நடத்துவதற்கு வந்திருக்கின்றீர்கள். உங்களுக்கு எங்களுடைய முதற்கண் நன்றிகளை கூறிக்கொண்டு வணக்கத்தோடு நாங்கள் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்றோம். முதலிலே உங்களை பற்றி கொஞ்சம் அறிமுகம் செய்யுங்கள். நான் செரி செபஸ்தியான் பிள்ளை. நான் சொந்த தொழில் செய்து வருகின்றேன். எனது பாரியார் மனைவி. நான் வினோதினி செபஸ்தியான் பிள்ளை ஃபாதர். எங்களுக்கு 3 பிள்ளைகள் இருக்கிறாங்க. 2 பெண் பிள்ளைகளும் ஒரு ஆண் மகனும். பாடசாலை படிப்பு முடித்து அவர்கள் மேல் படிப்புகளில் தொடர்ந்து செஞ்சு கொண்டிருக்கிறேன். நான் நாயக்கந்த மறையாசிரியராக பணியாற்றி கொண்டு வருகிறேன். நாயக்கந்த மறைப்பங்கிலே மறையாசிரியராக பணியாற்றுகிறேன். நன்றி. அதாவது நாங்கள் இன்று எடுத்துக்கொண்டிருக்கின்ற இந்த தலைப்பானது உறவு தொடர்பு என்பது குடும்பத்திலே, இல்லறத்திலே கணவன் மனைவி பிள்ளைகள் இவர்கள் மத்தியிலே மிகவும் இன்றியமையாதது. அது சிறப்பாக சீராக அமைய வேண்டும், நெறிமுறையுள்ளதாகவும் அமைய வேண்டும் என்று நாங்கள் பார்க்கின்றோம். அப்படியாக நாங்கள் பார்க்கின்ற போது இப்படி ஒழுங்காக ஒருவருக்கொருவர் உறவு தொடர்பு ஏற்படுத்தாததன் காரணமாக குடும்பத்திலே சீர்குலைவுகள் ஏற்படுகின்றன. இல்லறத்திலே இறைவனுடைய அனுசரணை குறைந்து கொண்டு போவதை நாங்கள் பார்க்கின்றோம். இதற்கு அடிப்படையாக பல காரணங்கள் இருந்த போதிலும் கூட அடிப்படையான ஒரு காரணத்தை நாங்கள் இன்று பார்க்கின்றோம். அதாவது எண்ணங்கள் என்பது மனதிலே தோன்றுகின்ற இயல்புகள். அந்த எண்ணங்கள் மற்றும் உணர்வுகள் இந்த இரண்டும் மனதுக்குள்ளே இருந்து தொழில்பட்டு கொண்டிருக்கிறது. மன தொழிற்சாலையிலே இயங்கிக் கொண்டிருக்கின்ற இயந்திரங்கள் என்று சொல்லலாம். இந்த மன தொழிற்சாலையில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற எண்ணங்கள், உணர்வுகள், இந்த இரண்டும் ஒன்று கலந்து வெளிப்படுவது செயல் வடிவிலே நடவடிக்கை என்று சொல்கின்றோம். பிஹேவியர். நடவடிக்கை என்பது சொல்லாகவும் செயலாகவும் இருக்கலாம். இப்படி சொல்லும் செயலும் கொண்ட நடவடிக்கையானது ஒரு தொடர்ந்து ஏற்படுத்தி கொண்டு வருகின்ற போது அது நன்மைத்தனமாகவோ அல்லது தீமைத்தனமாகவோ இருக்கின்ற போது ஒருவருடைய ஆளுமையை அது நிர்ணயிக்கின்றது. நல்ல ஆளுமையை கொண்டவர்கள் நல்ல உறவு தொடர்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றன. அப்போ இந்த அடிப்படையிலே நாங்கள் பார்க்கின்ற போது இந்த எண்ணங்கள் சீராக இருப்பது மிகவும் அடிப்படையான ஒரு தேவையாக இருக்கின்றது. ஆகவே இது குறித்து நாங்கள் பேசி பார்த்தால் சீரான எண்ணங்கள் சிறப்பான உறவு தொடர்பை ஏற்படுத்துவதற்கு எவ்விதமாக காரணமாக அமையக்கூடும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? உங்களோட வாழ்க்கையில் நாங்கள் எடுத்து பார்த்தோம்ட ஃபாதர், குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் இருக்கிற உறவு தொடர்புகள், பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கிற உறவு தொடர்புகள், உங்களோட உறவுகள் சொந்தங்கள்னு சொல்லி வரக்கு இருக்கிற உறவு தொடர்புகளை நாங்கள் பார்க்க அப்பவும் நாங்கள் அந்த வீட்டில் இருக்கிற பழக்க வழக்கம்னு சொல்லுவாங்க. இத்தனை மணிக்கு எழும்ப வேணும், இத்தனை மணிக்கு கோயிலுக்கு போகணும், இத்தனை மணிக்கு படிக்க வேணும், அவ வேண்ட வீட்டு வேலைகளை அவ செய்யணும்ன்றது ஒரு பழக்கப்படுத்தின சின்ன வயசுலேயே எங்களுக்கு அது ஒரு டிசிப்ளின்னு சொல்லுவாங்க, ஒரு பழக்கப்பட்ட ஒரு விஷயமா வந்திருக்கு. அப்படி நாங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் குழந்தை பருவத்திலே இருந்து எங்கட வேலைகளை நாங்கள் செய்ய பழக்கப்படுக்கிற போது அதே மாதிரி தான் எண்ணங்களையும் ஒரு பெரியார் வீட்டை வந்தால் வணக்கம் சொல்லணும், சோஸ்திரம் சொல்லணும், பெரியார் வந்தால் அங்கே எழும்பி நிற்க வேணும் என்ற சின்ன சின்ன விஷயமாவே அடிப்படையில் இருந்து சின்ன வயசுல இருந்து ஒரு குடும்பத்தில் இருக்கிற பெரியாக்கள் குழந்தைகளுக்கு எண்ணங்கள் என்று சொல்லி பெருசாக ஒரு சப்ஜெக்டை எடுக்காட்டிலும் அங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் வந்து நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை பழக்கங்கள்லேயே அந்த எண்ணங்கள் இப்படித்தான் நடக்க வேணும் என்றதை எங்களுக்கு அவங்க பழக்கப்படுத்தி கொண்டு வராங்க. இது வாழ்க்கை பாடம் என்று சொல்லலாம். இதை புகட்டுவதை விட பழகிக்கொள்வது, அதாவது அம்மாவும் அப்பாவும்
நல்லெண்ணம் கொண்டவர்களாக இருந்தால் இயல்பாகவே பிள்ளைக்கும் நல்லெண்ணம் ஏற்படக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இப்படியான ஒரு நிலை வாழ்க்கையிலே பிள்ளைகள் பெற்றோரிடமிருந்து மற்றோரிடமிருந்து பழகிக் கொள்கின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. அதே தான் நாங்கள் இன்னொரு ஆளுக்கு சொன்னால் ஏதாவது பிள்ளை செஞ்சால் மன்னிப்பு கேட்கறதுக்கு தயங்க மாட்டோம், ஏதாவது தேவைண்டா கேட்கறதுக்கு தயங்க மாட்டோம். எனக்கு தேவையானதுகளை நான் கேட்டு பெற்றுக்கொள்வதாக இருந்தாலும் நான் பிள்ளை செய்கிற நேரம் அதை நான் உணர்ந்து மன்னிப்பு கேட்கறதுக்கு நாங்கள் தயங்க மாட்டோமே. வீட்டிலேயே சொல்லியிருப்பாங்க அண்ணா கேட்டால் கொடுத்து பழகணும். அது நீங்கள் சொல்லுங்கப்பா. ஃபாதர் நீங்கள் சொன்னதில் ஃபாதர் இப்போ ஒரு குடும்பம்னு எடுத்துக்கொண்டா ஃபாதர் அதில் நாங்கள் சாதாரண ஒரு விஷயத்துக்கு வரும். ஒரு சாப்பாட்டு மேசையிலேருந்து சாப்பிட்ற நேரம் ஒரு பிள்ளைகிட்ட மாத்திரம் ஒரு சாப்பாடு பொருள் இருக்குது, அது மற்றவங்களுக்கும் விருப்பமாக இருக்கின்றது. அப்போ பக்கத்தில் உள்ளவர் எனக்கும் அதில் ஒரு பாதி தான்னு சொன்னால் அப்போ அது கொடுத்தா, அதாவது அதில் கொடுத்து பழகிறதுக்கு ஒரு தன்மை இருந்திருந்தா, ஒரு பழக்க வழக்கம் இருந்திருந்தால், கொடுத்திருந்தால் எடுத்தவருக்கும் சந்தோஷமாக இருக்கும், கொடுத்தவருக்கும் இன்னும் சந்தோஷமாக இருக்கும். அதாவது கொடுத்து வாழ வேணும்னு சொல்லுவாங்க. நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அவ்வளோத்துக்கு உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் விட்டு கொடுக்குற மனப்பான்மை, அதுவும் ஒரு அந்த பழக்கத்துக்குள்ளுக்கு அது வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. அதை கொடுத்து பழகிற விட்டு கொடுக்குற மனப்பான்மை அப்படி வர்ற நேரம் ஃபாதர் அங்கே அந்த கோபமோ எரிச்சலோ பொறாமையோ வராது. கொடுத்து மற்றவனை எவ்வளோத்துக்கு தூரம் மற்றவனை சந்தோஷப்படுத்துகிறோமோ அவன் சந்தோஷப்படுற நேரம் நானும் சந்தோஷப்படுறேன் கூட அதை விட. அப்போ வாழ்க்கையில் நாங்கள் அந்த விட்டு கொடுக்குற மனப்பான்மைகளுக்கு அந்த கோபம் பொறாமை அதுகள் வராது ஃபாதர். இப்போ அந்த விட்டு கொடுக்கறது அழகான ஒரு கருத்தை சொன்னீங்க. சரி, விட்டு கொடுப்பது மாத்திரமல்ல, இந்த குடும்ப அமைப்பிலே அந்த பகிர்ந்து வாழ்தல், பகிர்ந்து உண்ணுதல், ஷேரிங், அந்த ஒரு குணநிலை பிள்ளைகளுக்கு இது ஒரு வேல்யூ, இது ஒரு விழுமியம். குடும்பம்னு சொன்னால் கொடுக்கல் வாங்கல் இருக்கும், மற்றவர்களை கொடுத்து மகிழ்வது ஒரு வழக்கமாக இருக்கின்றது. என்னுடைய அண்ணன் எனக்கு கொடுப்பார், ஆகவே நான் என்னுடைய தம்பிக்கு என்னுடைய தங்கைக்கு கொடுப்பேன். அந்த கொடுப்பதில் அவர் கண்ட சந்தோஷத்தை நான் சந்தோஷம் கொள்வேன், நான் கொடுப்பதில். இப்படியான ஒரு நிலைப்பாட்டை நாங்கள் பார்க்கின்றோம் இந்த பகிர்ந்து வாழ்தலிலே. ஆகவே இப்போ நாங்கள் முதல்ல சொன்னது போல் இங்கே ஒரு அந்த குடும்ப அமைப்பிலே நாங்கள் விழுமியங்களை பழகி கொள்கின்றோம், நல்ல விழுமியங்களை பழகி கொள்கின்றோம். அந்த நல்ல விழுமியங்கள் எங்களுக்குள்ளே நல் எண்ணங்களாக பதிவீடு செய்யப்படுகின்றன. அந்த பதிவீடு செய்யப்படுவது முதலிலே நடப்பது மூல குடும்பத்திலே என்று நாங்கள் சொல்லுகின்றோம் இல்லையா? இப்போ உங்களுடைய மூல குடும்பங்களை பற்றி நாங்கள் பார்க்கின்ற போது எனக்கு நினைவிருக்கின்றது, கடந்த ஒரு முறை நாங்கள் உங்கள் இருவரையும் இப்படியாக நேர்காணல் செய்த போது உங்களுடைய குடும்பங்களை பற்றி நீங்கள் கூறினீர்கள். ஆண் பிள்ளைகளுக்குரிய குடும்பத்திலே செரி பிறந்திருக்கிறீர்கள், பெண் பிள்ளைகளுக்குரிய குடும்பத்திலே அதிகமாக பெண் பிள்ளைகள் இருக்கின்ற குடும்பத்திலே வினோதினி பிறந்தீர்கள் என்று. ஆகவே உங்கள் குடும்பத்தை பொறுத்த மட்டிலே இப்படியான விட்டு கொடுத்தல், இந்த பகிர்ந்து கொள்ளுதல், இது போன்ற விழுமியங்களை உங்களால் எப்படி அனுபவிக்கக்கூடியதாக இருந்தது? அது முதலே சொன்ன மாதிரி சின்ன வயசுலேருந்து அது இருக்கு. பிரயாசுக்குன்னு ஒரு டைம், சாப்பிட்றதுக்கு ஒழுக்கம், ஒழுக்கம் அது இலகுவாகவே எங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது. அப்போ அதில் எங்களுக்கு எந்த கஷ்டம் இருக்கலைன்னு அம்மா அப்பாவும் அதே வழியில் வந்தபடியே. அப்போ நல்ல நிலத்தில் எங்களை பைபிளில் சொல்கிற மாதிரி கடுகு விதை உபமையோடு நாங்கள் பார்த்தோம்னா, நல்ல விதத்தில் விதைகள் சிலைகள் விதைக்கப்பட்டன, பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டன, வழியோரத்தில் விதைக்கப்பட்ட, அப்படி ஒவ்வொரு இடத்துல விதைக்கிற நேரத்தில் அது எவ்வளவு தூரம் எங்களுக்கு பலன் கொடுக்குறதுன்றது அந்த நிலத்தின் தன்மையை குறிச்சிருக்குது. அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் விதைகள் விதைக்கப்படுகிற நேரத்தில் அதுக்கு எவ்வளவு போஷண கரிசன பாதுகாப்புன்றது அந்த குடும்பத்தில் கொடுக்குற எல்லாவித பாதுகாப்புலையும் நல்ல சொல்லுகள், நல்ல தட்டி கொடுக்கறது, இன்னத்திலேயும் நாங்கள் விழுந்துட்டா கூட ஓண்டு அழாமல் அவள் தனியாக எழும்புவாள் என்று அவங்கள ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள் யாரும் விழாமல் எழும்ப இயலாது, நடக்க இயலாது. ஒரு ஸ்விம்மிங் பூல்ல பாஞ்சு அவருக்கு கீழே போய் தொட்டு பயந்து வந்தாலும் அந்த பயத்தை போக்குறதுக்கு தான் எங்களுக்கு வழிகளை சொல்லி தந்தாங்களே ஒழிய இனி நீ பக்கமே போகக்கூடாதுன்ற அந்த பதட்டத்தை அதை கண்ட ஒரு
பயம் வர்ற மாதிரி எங்களை நடத்த இல்லை. அப்போ எந்த நேரத்திலையும் எல்லாத்திலையும் அடிபட்டு வந்தாலும் நாங்கள் ஏலும் என்றத அந்த தன்னம்பிக்கையை அவங்க எங்களுக்கு சின்ன வயதிலே ஊட்டினபடியா இன்று மட்டும் எங்களோட குடும்பங்கள்ல நிறைய பிரச்சனைகள் போராட்டம் வந்தாலும் அதை சிரிச்சு கொண்டு இப்போ நாங்கள் கொஞ்சம் பக்குவப்பட்ட நிலையில் இருக்கிறதால சிரிச்சு கொண்டு இதை முகம் கொடுக்குற அளவுக்கு எங்களோட மூல குடும்பத்தில் எங்களுக்கு நற்பயிற்சி கொடுத்தாங்கன்னு சொல்லலாம். அதாவது நாங்கள் பார்க்குறோம் இப்போ நீங்கள் இந்த சின்ன குறுகிய காலத்திலேயே பல விழுமியங்களை வெளிக்கொண்டு வந்தீர்கள். துணிவு, தைரியம், ஒழுக்கம், விட்டு கொடுத்தல், பகிர்ந்து கொள்ளுதல், இது போன்ற விழுமியங்கள் பிள்ளைகளுடைய மனதிலே நல்ல பாதிப்பை ஏற்படுத்துகின்ற போது அவை நல்லெண்ணங்களாக உருப்பெறுகின்றன. இப்படியாக வருகின்ற இந்த காலகட்டத்திலே பிள்ளைகளும் வளர்ந்து வருகின்ற போது தாயை போல் பிள்ளை நூலை போல் சேலை என்று சொல்வது போல தந்தையிடமிருந்து மகன் கற்றுக்கொள்கின்றான். தந்தையிற் சிறந்த மந்திரம் இல்லை என்று சொல்வது போல தந்தையிடமிருந்தும் கற்றுக்கொள்கின்ற பிள்ளை. இப்படியாக பிள்ளைகள் விழுமியங்களோடு வளருகின்றன. இந்த விழுமியங்கள் பிள்ளைகளுக்கு நல்லெண்ணத்தை தோற்றுவித்து அதன் மூலமாக நல்ல நடவடிக்கைகளை அதன் மூலமாக எடுத்து இயம்புகின்றன. இப்படி வருகின்ற காலகட்டத்தில் இன்று குடும்பங்களிலே இந்த இப்போ இது ஒரு முறை என்று நமக்கு தெரியும். இப்படி தான் ஒரு ஒழுங்குமுறை இருக்கின்றது. ஆனால் இன்று குடும்ப நிலைகளை நாங்கள் பார்க்கின்ற போது இல்லறத்திலே இவ்வளவு தெளிவான முறையிலே எண்ணங்கள் உருப்பெறுகின்றனவா என்று நாங்கள் கேட்கக்கூடியதாக இருக்கின்றது இல்லையா? அதாவது மக்கள் நடந்து கொள்கின்ற விடயங்களை பார்க்கின்ற போது அவர்களுடைய தொழில்துறை ஆகட்டும் அல்லது பொதுவாக சமுதாய வாழ்க்கை ஆகட்டும், அவர்கள் ஒருவரோடு ஒருவர் உறவு கொள்கின்ற முறையாகட்டும், கொடுத்த வாக்கை காப்பாற்றாமல் இருக்கின்ற நிலையாகட்டும், இப்படியாக நிலைப்பாடுகளை நாங்கள் பார்க்கின்ற போது ஐயோ இவர்கள் என்ன விழுமியங்களை பெற்றிருக்கின்றார்கள் இவர்களுடைய பெற்றோரிடமிருந்து என்று நினைப்பதற்கு தோன்றுகின்றது. ஆக நாங்கள் இதை பார்த்தால் இன்றைய சமுதாயத்திலே இந்த இல்லற வாழ்க்கை சீராக நடக்காமல் இருப்பதற்கு அடிப்படை காரணங்கள் ஏதாவது நாங்கள் யோசிக்கலாமா? நாங்கள் ஒரு பக்கம் எடுத்துக்கொண்டா ஃபாதர், எங்களோட வாழ்க்கையில் சாதாரணமாக எடுத்துக்கொண்டால் ஒருவர் நல்ல முன்னேறி கொண்டு வர்ற நேரத்தில் அதை பார்த்து கொண்டிருக்கிறவனுக்கு பொறாமத்தனம் தான் வருது அங்கே. அப்போ எதிர்மறையான உணர்வுகள் அவன் என்ன நினைக்கிறானோ அதை செயலுக்கு கொண்டு வந்தால்தான் அவனால் முன்னேறிடும். அது முன்னேறவனே பார்த்து பொறாமப்பட்டு கொண்டிருந்தா அவன் அதே இடத்துல தான் இருப்பான். முன்னேறுவன் முன்னேறி கொண்டே தான் போவான். நான் அதே மாதிரி முன்னேற வேண்டும்னு சொல்ல எண்ணம் இருந்தால் அதுக்கு நான் என்ன செயல்படுத்தி கொள்ள வேணும். அந்த செயல்படுத்தினால்தான் நான் முன்னேறலாம் ஒழிய நான் அவனை பார்த்து பொறாமப்பட்டு கொண்டிருந்தேன் நான் எப்பயும் அதே இடத்துல தான் இருப்பேன். அவன் முன்னேறி கொண்டே தான் போவான். இப்போ ஒருவர் வந்து முன்னேறி கொண்டு போகின்ற போது அவருடைய முன்னேற்றம் குறித்து எனக்கு நல்லெண்ணம் ஏற்படவில்லை என்றால் நான் எப்படி முன்னேற முடியும்? அதான் இல்லையா? அப்போ நான் வந்து அவருடைய எண்ணம் குறித்து எனக்கு நல்லெண்ணமும் இல்லை, அவர் முன்னேறவும் கூடாது என்று நினைக்கின்றேன். அப்போ நான் அவரிடமிருந்து எதனை கற்றுக்கொள்ளப் போகின்றேன்? அடுத்ததாக நான் முன்னேற வேண்டும் என்றும் ஆசைப்படுகின்றேன். அப்போ இது வந்து நடக்க முடியாத ஒரு விடயமாகவே இருக்கின்றது. இது ஒரு பாவ சோதனையாக மனிதனுடைய வாழ்க்கையிலே ஊன்றி கிடப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. போட்டி என்பது எனக்கு நானே போட்டியாக இருக்க வேண்டும். மற்றவனுக்கு போட்டியாக இருப்பதை விட மற்றவனிடம் இது கற்றுக்கொண்டு ஒருவர் நன்றாக ஒரு காரியத்தை செய்கின்றார் என்றால் ரகசியமாகவாவது சென்று இது எப்படி சாத்தியமாகின்றது இந்த நபருக்கு என்று கற்றுக்கொண்டு அதை நானும் செய்யலாமே என்று நான் போகின்ற போது அவர் நன்றாக செய்ய நானும் நன்றாக செய்வதற்கான வழிகள் எனக்கு பிறக்கின்றது. அவர் நன்றாக செய்யக்கூடாது என்றால் அவருடைய வளர்ச்சியை நான் தடுக்கின்றேன், என்னுடைய வளர்ச்சியையும் நான் தடுத்து விடுகின்றேன் இல்லையா? அப்படியான ஒரு நிலையை நாங்கள் பார்க்கின்றோம். இப்போ உண்மையாக எடுப்போமா நான் இருந்தா ஃபாதர், நாங்கள் வந்து உலகம் வந்து ரொம்ப பெருசு. இன்னொரு ஆள் செய்கிறத நான் செய்யக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கக்கூடாது. என்னால் எனக்கு என்ன முடியுமோ அதை நான் நினைக்க வேணும். அவன் செய்கிறான்னு சொல்லி நானும் செய்ய போனால் அதை பற்றி நான் தெரிஞ்சு கொண்டிருந்து போனால் தான் அதில் முன்னேற்றம் காணலாம். அது இல்லாமல் நான் போயிட்டு அவன் செய்கிறான்னு சொல்லி நானும் போயிட்டு அதிலே விழுந்தால் நான் எனக்கு தெரியாத விஷயத்துக்கு போனால் நான் விழுந்துடுவேன். அதே நேரத்திலே எனக்கு என்று சில திறமைகள், அதாவது ஆற்றல்கள்,
சக்திகள் இவை தரப்பட்டிருக்கின்றன. முதலிலே என்னை தேட வேண்டும். எனக்குள்ளே என்ன இருக்கின்றது, எனக்குள்ளே என்ன திறமை இருக்கின்றது, எனக்குள்ளே என்ன செய்யக்கூடிய தன்மைகள் இருக்கின்றது, எனக்குள்ளே என்ன குணங்கள் இருக்கின்றது, இதனை தேடி என்னுடைய வாழ்க்கை என்னும் இந்த இயந்திரத்தை நான் சுழலச் செய்ய வேண்டும். என்னுடைய இயந்திரத்தை பூர்த்தி வைத்துக்கொண்டு இன்னொருவருடைய இயந்திரத்தினால் என்னுடைய வாழ்க்கையை இயக்குவது முடியாத காரியமாக இருக்கின்றது இல்லையா? நிச்சயம். அதான் எனக்கு இருக்கிற திறமையை நான் வெளிக்கொணர வேணும். வெளிக்கொணர்ந்துட்டு நான் செயல்படுத்தி பார்க்க வேண்டும். அப்பொழுது அது சரியா பிழையான்னு சொல்லி எனக்கு தெரியும். இல்லாமல் நான் மனதில் வைரியத்தை வச்சுக்கொண்டு நான் முன்னேற முடியாது. அதாவது எனக்கு இருக்கின்ற திறமையை நான் வெளிக்கொண்டு வருவதற்கு நாங்கள் அடிக்கடி இந்த விஷயத்தை பார்க்கின்றோம். அதாவது குழந்தை பருவத்திலிருந்து அடுத்த கட்டத்துக்கு வருகின்ற போது சிறுவர் பருவத்திலே தான் இந்த குழந்தை தான் யார் என்று யோசிக்க ஆரம்பிக்கின்றது. தன்னை பற்றி ஒரு தேடல், சுய கருத்து உருவாக்கப்படுகின்றது. செல்ஃப் கன்செப்ட் ஒன்று உருவாக்கப்படுகின்றது. அப்போ அந்த நேரத்திலே பெற்றோர்களும் ஆசிரியர்களும் பெரியவர்களும் இந்த குழந்தைக்குள் இருக்கின்ற திறமைகளை வெளிக்கொண்டு வருவதற்கு உதவ வேண்டும். சில நேரங்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த பெற்றோர்கள் அந்த மாதிரியாக உதவுவதில்லை. ஆகவே உள்ளே புதைக்கப்பட்டது இறைவன் புதைத்து அனுப்புவது, அந்த பேக்கேஜுக்குள்ளே போட்டு அனுப்புவது அன்பேக் பண்ணவில்லை இன்னுமே. அது அப்படியே உள்ளுக்குள்ளேயே இருக்கின்றது. இவன் வாழ்வதற்கு இன்னொருடைய பேக்கேஜை திறக்கின்றார். அவருடைய பேக்கேஜில் இருக்கின்றதை பற்றி நான் எடுத்து வாழ வேண்டும். உனக்குள்ளே இருக்கின்ற பேக்கேஜ் சாகும் வரை அப்படியே மூடி கிடக்கின்றது என்பது கொஞ்சம் துரதிர்ஷ்டமான விஷயமாக இருக்கின்றது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் வினோதினி? உறவு தொடர்புகளை வருகிற சிக்கல்கள் சிதைவுகளுக்கு ஃபாதர் முக்கியமான 2 காரணங்களை நாங்கள் பார்க்கலாம். ஒன்று உருக்குலைந்த எண்ணங்கள், மற்றது பகுத்தறிவற்ற நம்பிக்கைகள்னு நாங்கள் பார்க்குறோம். ஆம். அதாவது எண்ணங்கள் எதிர்மறையானவையாக தோன்ற ஆரம்பிக்கின்றன. அதாவது இப்போ நாங்கள் முதலில் பார்த்தது போல இந்த எண்ணங்கள் சீராக வளர்ச்சி அடைய வேண்டும். சீராக வளர்ச்சியிலே குலைவுகள் ஏற்படுகின்ற போது அதன் பயனாக எண்ணங்கள் எதிர்மறை திசையை நோக்கி போகின்றன. பகுத்தறிவற்ற நம்பிக்கைகள் மற்றும் என்ன சொன்னீர்கள்? உருக்குலைந்த எண்ணங்கள். இந்த 2ம். உருக்குலைந்த எண்ணங்கள் என்று சொல்லுகின்ற இந்த விடயம் எப்படியான பாதிப்பை ஏற்படுத்துகின்றது ஒருவருடைய எண்ணத்திலே? உருக்குலைந்த எண்ணங்கள்னு சொல்லப்போ வடிகட்டி, அதில் நிறைய பகுதிகளாக நாங்கள் பிரித்து பார்த்தாலும் அதில் முதலாவது பார்த்தோம்னா வடிகட்டின எண்ணங்கள். நாங்கள் நம்மளை சொன்னது பன்னாடைன்னு சொல்லி சில பேரை சொல்லக்க பேசுவாங்க. ஏன்னு சொன்னால் அதில் நாங்கள் வடின்னு சொல்லக்க நல்ல தண்ணியெல்லாம் போனால் கஞ்சல்கள் இந்த குப்பைகள் தான் இருக்கும். ஸோ கூடுதலாக ஆக்கள் என்ன செய்யறாங்க, அந்த குப்பையைத்தான் தூக்கி தங்களை வச்சுக்கொண்டு நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் அப்படியே வீணாக்கி வடிகடி விட்டுறாங்க. அப்போ அந்த மாதிரியான விஷயங்களை நாங்கள் மாற்றி அந்த நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. இப்போ அதுகளை தான் நாங்கள் முக்கிய கவனம் எடுக்க வேணுமே ஒழிய அந்த தேவையில்லாத சில பேர் சொல்லுவாங்க, நீ கட்ட, நீ கருப்பு, நீ நல்லா இல்லை என்று சொல்கிற அந்த விஷயங்களை தூக்கி தலையில் போட்டுக்கொண்டு நான் அப்படியோ என்று சொல்லி நான் எந்த எண்ணங்களையோ என்ற உணர்வுகளுக்குள்ள கொண்டு போய் வச்சு அதை திருப்பி ஞாபகப்படுத்தி நான் என்ன கஷ்டப்படுத்தி அதை என்ற உடல் நிலையில் பாதிப்பை கொண்டு வந்து அப்புறம் அதை இந்த நடத்தையில் போய் அப்படியே நான் ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃபுக்குள்ளே என் வாழ்க்கையை கொண்டு போகாமல் நான் யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு நெகட்டிவ் ஐடென்டிட்டி ஒன்றை உருவாக்கி கொள்கின்றார். நாங்கள் சொல்லுவது போல பெற்றோர்களுக்கு இந்த கடமை முக்கியமாக இருக்கின்றது. அதாவது இந்த பிள்ளை வளர்கின்ற பருவத்திலே இந்த பிள்ளையுடைய நல்ல விழுமியங்களை சீர்தூக்கி பார்த்து அதனை வெளிக்கொண்டு வந்து நீ இப்படிப்பட்டவன், உனக்கு இந்த திறமை இருக்கின்றது என்று சொல்வதை விட்டுவிட்டு கட்டை, கருப்பு, குட்டை, குரங்கு இப்படிப்பட்ட பட்டப்பெயர்களை அந்த பிள்ளைக்கு சூட்டுகின்ற போது அதுவும் எதிர்மறையான அடையாளத்தை தனக்குள் பெற்றுக்கொள்கின்றது. நெகட்டிவ் செல்ஃப் கன்செப்ட். ஆகவே அது தன்னிலே அந்த எதிர்மறையான அடையாளங்களை வைத்துத்தான் பிழைக்க பார்க்கின்றதே தவிர ஒன்றில் அதற்கு விரோதமாக அல்லது தன்மேல் கோவப்படுகின்றது. அல்லது சில பேர் இந்த சினிமாக்களிலே பார்ப்பது போல சில பெயர்கள் கொண்டே அவர்கள் பிரபலம் அடைந்து விடுவார்கள். நமக்கு தெரியும், பெயர்களை இப்போ சொல்லுவது அவ்வளவு நல்லதல்ல என்று நினைக்கின்றேன். இப்படியாக அவர்கள் சில இந்த எதிர்மறையான பெயர்களை தங்களுக்கென்று வைத்துக்கொண்டு அவர்கள் பிரபல்யம் பெற்று வருகின்றார்கள். அப்படி ஒரு வியாபார நோக்கமும் இருக்கின்றது இந்த விடத்திலே. ஆனால் பொதுவாக இதுவல்ல கடவுள் ஒரு மனிதனுக்கு கொடுத்து அனுப்புகின்ற அடையாளம். கடவுள் கொடுத்து அனுப்புகின்ற அடையாளம் என்னவென்று ஒவ்வொரு மனிதனும் கண்டுபிடிக்க கடமைப்பட்டிருக்கின்றான். அதற்கு அவனுடைய பெற்றோர் உதவி செய்ய வேண்டும், ஆசிரியர்கள் உதவி செய்ய வேண்டும். அந்த நல்ல அடையாளத்தை
வெளிக்கொண்டு வருகின்ற போது அந்த கல்லுக்குள்ளே சிற்பம் தூங்கி கிடக்கும், சின்ன ஒளி தட்டி தட்டி எழுப்பும், அது கல்லின் தோல்வியா அல்லது ஒளியின் வெற்றியா என்று ஒரு பாடல் இருக்கின்றதே. அதுபோன்று நமக்குள்ளே புதைந்து கிடக்கின்ற அழகான ஒரு சிற்பத்தை செதுக்கி செதுக்கி வெளியிலே எடுத்து எங்கள் வாழ்க்கையின் பயனை அடைந்து கொள்வதற்கு இந்த உருக்குலைந்த எண்ணங்கள் தடையாக இருக்கின்றன என்று நாங்கள் பார்க்கின்றோம். வேறு என்ன வகையான உருக்குலைந்த எண்ணங்கள்? இப்போ சில பிள்ளைகளுக்கு, கூடுதலாக பொம்பளை பிள்ளைகளுக்கு தான் கருப்பு, என்ன யாரும் கணக்கெடுக்க மாட்டாங்க, யாரும் என்ன விரும்புகிறாங்க இல்லை, என்ன தள்ளி வச்சிருக்கிறாங்க, அப்படி எண்ணங்க. கூடுதலாக இது சினிமாக்களே தான் இது வர்றது. கருப்பாக இருந்த வெள்ளையாகிட்டாங்க, நானும் வெள்ளையாகினா என்ன, ஒரு கூடை சன்லைட், ஒரு கூடை மூன்லைட் என்பது போன்று. அப்போ நாங்கள் பார்க்கணும் எங்களில் இருக்கிற கெட்டித்தனம் என்ன என்று சொல்லி பார்க்கணும். இப்போ நாங்கள் பொதுவாக எடுத்தா சினிமாவில் இருக்கிறவங்க அவங்க சினிமாவுக்காண்டி வெள்ளையாகினாங்க. அப்போ நாங்கள் எடுப்போமே கருப்பாக இருக்கிறவங்க நடிக்கிறாங்க, அவங்க ஃபேமஸாக இல்லையா, அவங்களும் ஃபேமஸாக இருக்கிறாங்க, நல்லாயும் இருக்கிறாங்க, அவங்களோட கெட்டித்தனத்தால் அவங்க முன்னுக்கு வந்திருக்கிறாங்க. அதாவது அவர்கள் அழகு என்று எதனை அவர்கள் வரைவிலக்கணப்படுத்துகின்றார்களோ அந்த அழகுதான் அவர்களுக்கு நடிப்பு திறமை இருக்கின்றது, நல்ல அழகான திறமைகள் இருக்கின்றன, நல்ல அழகுகள் உள்ளே இருக்கின்றன. ஆனால் அதையெல்லாம் மூடி மறைத்து விட்டு வேறு யாரோ சொன்ன வார்த்தைகளை அது எனக்கு இல்லையே என்று ஏங்கி தவித்து வாழ்க்கை சீரழிந்து சின்ன பின்னமாகி போய்விடுகின்றன. நான் அப்படி இருந்தால் தான் இப்படி நல்லா இருப்பேன் என்று நினைக்கிறார், அவர்களே நினைக்கிறார். இதற்கு நாங்கள் உருக்குலைந்த எண்ணங்கள் என்று சொல்வதோடு பகுத்தறிவில்லாத நம்பிக்கை என்றும் கூட இதற்கு சொல்லலாம். வேறு இதில் கூடுதலாக நாங்கள் பிள்ளைகளோட ஸ்கூலில் போகிற நேரத்தில் கவுன்சிலிங் அந்த மாதிரியான விஷயங்களில் பிள்ளைகள் நினைக்கிறாங்க, ஃபாதர் எல்லாத்துலேயுமே 100% நான் எடுக்கணும். இப்போ நான் 90 மார்க்ஸ் எடுத்தாலும் அது எனக்கு காணாது. ஆனால் பிள்ளைகளுக்கு 90 எடுத்தாலும் நீ பாஸ் தான், 99 எடுத்தாலும் பாஸ் தான். ஆனால் வீட்டில் எனக்கு என்ன சொல்கிறாங்க, நீ 100 மார்க்ஸ் எடுத்தால் தான் அந்த பிள்ளை 98 எடுத்திருக்குது. அப்போ அந்த ஒப்பிட்டு செய்கிற நேரத்திலும் பிள்ளைகளுடைய மனங்கள் பாதிக்கப்படுது. மனத்தில் தானே ஃபாதர் எண்ணங்களும் உணர்வுகளும் விளையாடுது. அப்போ அந்த உணர்வுகள் பாதிப்படைகிற நேரத்தில் பிள்ளைகளை கம்பேர் பண்ணுறது, மார்க்ஸ் வச்சு செய்கிறாங்க. நீங்கள் சொல்லியிருக்க, அதாவது 1ல் 100 அல்லது 0 என்று. அதாவது இதுக்கு ஒரு அழகான ஒரு திருக்குறள் இருக்கின்றது, அதனை எனக்கு இன்னுமே விளங்கிக் கொள்ள முடியவில்லை. தோன்றின் புகழோடு தோன்றுக, அகதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று என்று. அதாவது அதனை நாங்கள் சில நேரத்தில் தவறாக எடுத்துக்கொள்கின்றோமோ தெரியவில்லை. பெரிய புகழோடு நாங்கள் வாழ வேண்டும், இல்லை என்றால் நாங்கள் வாழ்வதில் அர்த்தமில்லை என்பது போன்ற ஒரு கருத்தை அது கொடுக்கின்றதோ தெரியவில்லை. ஆனால் நான் நினைக்கின்றேன் அதற்கு வேறு கருத்து இருக்க வேண்டும் என்று. இருப்பினும் அதற்கு எதிரான ஒரு கருத்து தான் நீங்கள் இப்பொழுது சொல்வது. அதாவது நாங்கள் 100 தான் எடுக்க வேண்டும் என்பதில்லை, 100க்கு குறைய 100க்கும் 0க்கும் இடையில் 99 புள்ளிகள் இருக்கின்றன. அதில் ஏதாவது ஒன்று எனக்கு கொடுக்கப்பட்டது எது என்பதை நான் கற்றுக்கொள்ள வேண்டும். அது என்னை நான் ஏற்றுக்கொள்ளுகின்ற பண்பாக, சுய ஏற்றுக்கொள்ளுகின்ற பண்பாகவும் வளர்கின்றது. அதே நேரத்தில் நிறைய பேர் இப்போ அப்துல் கலாம் ஐயாவை எடுத்துக்கொண்டா கூட அவருடைய நோக்கம் ஒரு பைலட்டாக வந்தாலும் ஒரு நிறைய இடத்துல அவருடைய ப்ரொஜெக்டுகள் ஃபெயில் ஆகிருக்குது, நிறைய இடத்துல அவமானப்பட்டிருக்கிறார், நிறைய இடத்துல விழுந்திருக்கிறார். ஆனால் கடைசியில் அவர் இன்றைக்கு நாங்கள் எல்லாரும் போற்றுறதுக்கான காரணம் இல்லாட்டி அவருடைய குணங்களாக இருக்கலாம், அவருடைய பண்புகளாக இருக்கலாம். அவ்வளவு விழுந்ததால தான் ஃபாதர் தன்னை நோக்கம் கடைசி மட்டும் அவருக்கு வெற்றிகரமாக செய்கிறதுக்கு ஒவ்வொரு படிகள் விழுகிற நேரத்தில் அதுகளை நாங்கள் தூக்கி விடுகிற நேரத்தில் அது ஒரு பாடமாக இருக்கும். நிச்சயமாக ஒவ்வொரு விடுதலும் அர்த்தம் உள்ளது. அந்த விடுதல் அதாவது அர்த்தத்தோடு விழ வேண்டும். விழுந்து எழும்பி திருப்பியும் அங்கேயே இடத்துல விழ வேண்டியதில்லை, விடுதலில் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். இப்படியாக கற்றுக்கொண்டு முன்னேறி வருகின்ற பாதை எங்களுக்கு வெற்றியை நோக்கிய பாதையாக இருக்கும். இந்த நிகழ்ச்சியை நாங்கள் மீண்டும் அடுத்த வாரம் தொடர்ந்து நடத்துவோம் என்று உங்களுக்கு கூறி விடைபெறுகின்றோம்.